உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? மேஷ ராசியை பார்த்தா கோவக்காரங்க, ஆத்திரக்காரங்க, வேகப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் மூஞ்சியை சுழிப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் புருவத்தை தூக்கிடுவாங்க, எதுக்கெடுத்தாலும் உண்டுருவாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தது போய் ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப கவலையில் இருந்தாங்க. ஏன்னா 10 வருஷமாக டைம் சரியில்லை. லெஃப்ட்டு ரைட்டு மேலே கன்னத்துலலாம் அடி வாங்கி தாங்க முடியல சாமி. எடாது யாராவது ஒரு மனுஷன் 1% பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு இது போச்சே அது போச்சேன்னு கவலைப்படுறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். சினிமா பட வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு, மிகப்பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தியாகும். எதிரி ஜாஸ்தியாக தொழிலில் வளர்ச்சியும் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் சார், மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? இவங்களுக்கு என்னென்னா ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா எதுலேயுமே பெருசாக மனசில் வச்சுக்காத ஹாயாக லைஃப்பில் இருக்கணும். இவங்க எங்கேயாவது வெளியில் போகும்போது ஒரு பதட்டப்படுத்தி விட்டிங்கன்னா போதும். இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு இருக்குது. இப்படி சொன்னோன்னு வைங்களேன், யாருக்கு? எனக்கு. அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா பதட்டம், ஓவர் திங்கிங்கெல்லாம் பிஹெச்டியே கொடுக்கலாம். ஏன்னு கேளுங்க. தமிழக முதல்வருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. நிறைய அரசியல் இருக்கிறவங்களுக்கு கடகராசி தான். பிஜேபியில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சார், அதுக்கு முன்னாடி எல்முருகன் சார், இது எல்லாத்துக்கும் கடகராசி தான் வந்துட்டு இருக்கு. கடகராசிக்கு ஒரு அரசியலுக்கான கிரகமா சார். கடகராசி ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குரு பயிற்சி பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகிறார், எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. சார், மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? குரு பயிற்சி 2026 மேஷராசி நண்பர்களுக்கு. பொதுவாக மேஷத்துக்கு இந்த வருஷத்தில் எப்படி ஒரு 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 மனதளவில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப மனதளவில் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன விஷயம் நடக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்களில் இருந்துகிட்டு இருந்தாங்க. பெரிய மலை, அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா கிளி, குருவி இதெல்லாம் இருக்குது. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல நின்று கொஞ்ச நேரம் மனசை ரிலாக்ஸ் பண்ணி, மனுஷங்க மட்டும் இருக்கக்கூடாது, மீது யார் இருந்தாலும் பரவாயில்ல, ஓன்னு கத்தி அழுகலாமான்ற ஒரு கவலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகளை வந்திருக்காங்க. ரெகக்னேஷன் எதிர்பார்த்தாங்க. நான் வேறு என்ன கேட்குறேன் கடவுளே, காசா பணமா, மதிப்பு மரியாதை ரெகக்னேஷன், இந்த விஷயத்தை தானே உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்னு சொல்லி வருத்தப்பட்டது. கல்யாணம் பண்ணக்கூடிய புது பெண்களும் சரி, கல்யாணம் ஆன ஆண்களும் சரி, எதை பேலன்ஸ் பண்ண தெரியாமல் தடுமாறிட்டு இருந்தாங்க. பட் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மேஷராசியை பார்த்தா கோவக்காரங்க, ஆத்திரக்காரங்க, வேகப்படுவாங்க, எதுக்கெடுத்தாலும் மூஞ்சியை சுழிப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் புருவத்தை தூக்கிடுவாங்க, எதுக்கெடுத்தாலும் உண்டுருவாங்க. அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தது போய் ஏன் இதெல்லாம் பண்ணாங்க? வேறு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு. பட் இப்போ அது மாறும். கண்டிப்பாக வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. நீங்கள் நிறைய உழைக்கக்கூடியவங்களுக்கு, முதலீடு இல்லைன்னு நினச்சவங்களுக்கு முதலீடு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. குழந்தைகள் பரீட்சையில் வெற்றி பெறுவார்கள். சகோதர சகோதரிகளுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ரொம்ப நாள் உழைச்சி அந்த உழைப்பை நம்ம பேசாமல் வெளியிலலாம் பார்க்கல, சொந்த இடத்துக்கு மாற்றணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வருஷம் மாற்றக்கூடிய யோகம் இருக்குது. சூப்பர் சார், மகேஷ் சொல்லிட்டார், நமக்கு தானாக வரும், ஒன்றும் வராது, உழைச்சாதான் வரும். அப்படி உழைச்சி அதிர்ஷ்டத்தை தேடி ஓடினா தான் அந்த காரியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி 2026 இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு. சார், இந்த குரு பயிற்சியை மேஷ ராசிக்காரங்க தனக்கு சாதகமானதாகவும் வெற்றியானதாகவும் மாற்றிக்கணும்னா அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு என்னது சார்? பிள்ளையார் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதா. விக்னங்களை போக்கக்கூடிய, விக்னங்களை தீர்க்கக்கூடிய
பெருமானை வேண்டிண்டா போதும் மேஷராசி அன்பர்களுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக சார். சார் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? ரிஷபராசி பொதுவாகவே ஸ்டாண்டர்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட்னா நிலையான ஒரு எண்ணத்தை கொண்டு வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ யாராவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப கவலையில் இருந்தாங்க. ஏன்னா 10 வருஷமாக டைம் சரியில்லை, லெஃப்ட்டு ரைட்டு மேலே கன்னத்துலலாம் அடி வாங்கி தாங்க முடியல சாமி, என்னடா இது, யாராவது ஒரு மனுஷன் 1% குட் பர்சன் யாராவது ஒருத்தர் இருந்தால் பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்க போய் இப்போ ஓரளவுக்கு ப்ரீத்திங் போன வருஷமே கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நிறைய ஓட விடும், அலைய விடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு நேரம் இருக்காது. நம்ம தூங்குறப்ப தான் ஃபோன் வருது, தூங்குறப்ப தான் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. உட்காந்து எங்கேயாவது வண்டி வேகமாக போச்சுன்னா காற்றுல தூங்கிடுவாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தூக்கம் வரும். மத்தியானம் உண்டோருக்கு மயக்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு தூக்கம் வரும். ரொம்ப பாடாக படுத்தின அந்த மனக்கவலைகள்லேருந்து அவங்க ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உண்டு. இவங்களை விட அவங்க சகோதரருக்கு நல்லாயிருக்கும். பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு இது போச்சே அது போச்சேன்னு கவலைப்படுறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். சினிமா பட வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இசை அமைப்பாளராக இருக்கிறவங்க, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தியாகும். எதிரி ஜாஸ்தியாக தொழிலில் வளர்ச்சியும் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் குரு சனி அப்படிங்கிற 2 கிரகத்தை பிரித்து பார்த்துட்டோம். சனியோடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. சோம்பேறித்தனப்பட்டு இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளான்னைக்கு பார்த்துக்கலான்னு சொன்னால் நம்ம வாழக்கூடிய ஆண்டுகள்ங்கிறது ரொம்ப குறைவான 10,000 நாட்கள் தான் நமக்கு இருக்கான். கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த 10,000 நாட்களில் நம்ம ஒவ்வொரு நாளாக வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா போச்சு. நான் சொல்கிறது 70 வயசு சுமாராக கணக்கு போட்டு சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஒவ்வொரு நாட்களும் அந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டால் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கும். நிச்சயமாக சார். சார் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது? ரிஷபராசி நண்பர்கள் பார்த்துட்டிங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயம். இப்போ சென்னையில் இருந்தால் பார்த்தசாரதி திருக்கோயில் போகலாம். பத்மநாபசாமி திருக்கோயில் அடையாரில் இருக்குது, அங்கே போய் தரிசனம் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயத்தில் மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணும்போது செல்வங்கள் கூடக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு. நிச்சயமா சார். சார் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? மிதுன ராசி 2026 குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு எப்படிப்பட்டவங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாராவது பொத்துன்னு விழுந்தாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ அப்படின்னு காப்பாற்றுவீங்க. இவங்க டக்குன்னு சிரிச்சிருவாங்க. இவங்களுக்கு என்னென்னா ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா எதுலேயுமே பெருசாக மனசில் வச்சுக்காத ஹாயாக லைஃப்பில் இருக்கணும். இவங்க எங்கேயாவது வெளியில் போகும்போது ஒரு பதட்டப்படுத்தி விட்டிங்கன்னா போதும், காரை கொண்டு போய் பின்னாடி போய் ரிவர்ஸில் அடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பதட்டம் மட்டும் ஆகாது. கோபத்தை அடக்க தெரியாது, வேஷம் போட தெரியாது, ஏதோ ஒரு வகையில் உண்மையாக இருக்குன்னு நினைப்பாங்க. தப்பே பண்ணாலும் டமார்னு சொல்லிடணும்னு ஒரு பயம் இருக்கும். நான் எல்லாத்துலேயும் விவரம் தெரியுமான்னு நினச்சுட்டே ஏமாந்துட்டுருப்பாள். ஸோ கூட இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ராசி. இப்படி இந்த வெகுளித்தனம் பல விஷயங்களுக்கு உதவாதில்லை. அந்த மாதிரி தான் மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டான கர்ம பலன்களே. ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஜாக்பாட் உங்களுக்கு இருக்குது. இப்படி சொன்னோன்னு வைங்களேன், யாருக்கு? எனக்கு இப்படின்னு கொஞ்சம் நிதானமாக தலையாட்டுவாங்க. உண்மையாகவே உங்களுக்கு தான் சார் அப்படின்வாங்க. அவங்க எப்பவும் நடக்கிற வரைக்கும் நம்ப மாட்டாங்க. அவங்க நடக்கிற வரைக்கும் அதை நம்ப மாட்டாங்க. ஆனால் நடக்கும் பாருங்கள். நிறைய பணவரவுகள் வரும். திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதே சமயத்தில் குடும்ப விஷயங்களில் ஒற்றுமை, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள். குடும்ப விஷயங்களில் 3வது மனுஷனை மிங்கல் பண்ணக்கூடாது. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக சார். சார் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது? மதுரை மீனாட்சி அம்பாள் தரிசனம் பண்ணுறது, குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுறது அற்புதமான பலன்களை தரும். சார் இந்த குரு பயிற்சி கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா குரு பகவான் கடக வீட்டில் தான் உச்சமாகிறார். அப்படிங்கும்போது எங்களுக்கு நல்லது இருக்கா இல்லை என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஆவலோடு காத்திருக்காங்கல்ல. இப்போ உங்கள் வீட்டுக்கு டகார்னு ஒரு மினிஸ்டர் வராருன்னு வைங்க, டப்புன்னு கடவுளே வந்துட்டார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ எனக்கு அதெல்லாம் பதட்டமெல்லாம் இல்லை, ஐ வில் பி வெரி ஃப்ரீ அப்படின்னு நான் சொல்லுவீங்க. வராத மனுஷன் வந்திருக்காரு அப்படின்னு அவரை நீங்கள் காப்பாற்றி அதை சரி பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணணும், அவங்க வந்தவங்களை கெஸ்ட்டை சமாளிக்கணும். அதாவது நம்ம வீட்டில் கூட சாதாரணமாக இருந்துடலாம்,
பட் அவங்கள சரி பண்ணுறதுக்குள்ளே படாத பாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கும். நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க தமிழக முதல்வருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. நிறைய அரசியல் இருக்கிறவங்களுக்கு கடகராசி தான். பிஜேபியில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சார், அதுக்கு முன்னாடி எல்முருகன் சார், இப்படி எல்லாத்துக்கும் கடகராசி தான் வந்துட்டுருக்கு. கடகராசிக்கு ஒரு அரசியலுக்கான கிரகமா சார் கடகராசி ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக பிளானிங் பண்ணுவாங்க. தே யூஸ் டு பிளான். அவங்கள சுற்றி நல்ல ஆட்களை அமைச்சுப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எதை கரெக்டாக கொண்டு போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மன சஞ்சலங்கள் இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த கடகராசிக்கு என்னென்னா பதட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும், மன சஞ்சலங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே நான் சொன்ன மாதிரி ராசி பலன் சொல்கிறம்போது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதில் பீஸ்ஃபுல் தான் முக்கியம், ஹாப்பினஸ் தான் முக்கியம். நம்ம வாட்டுக்கு அழகாக உட்காந்து வச்சு ஒரு காஃபியை உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ளே பல விதமான பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு விஷயங்களுக்கு அவங்க போவாங்க. என்னடா அது என்னென்னமோ நடக்குதுங்கிற ஒரு பதட்டங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நவம்பர் டு அக்டோபர் டு டிசம்பர்லாம் நல்லாயிருக்கு. டிசம்பர் ஜனவரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 3-4 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பலவிதமான தடங்கள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்பாக இருக்கும். ரிஸ்கி ஃபேக்டர் நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலது நம்ம நினச்சும் நடக்காமல் இருக்கிறதுக்குள்ளதாக இருக்குது. நம்ம எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று தோல்வி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது நம்மளை விட்டு கைவிட்டு போயிடுத்தேங்கிற ஒரு கவலைகள்லாம் ஏற்படக்கூடியதெல்லாம் கடகராசி நண்பர்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி கடகராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா பதட்டம், ஓவர் திங்கிங்கெல்லாம் பிஹெச்டியே கொடுக்கலாம் சார். ஏன்னு கேளுங்க, அவங்களோட இயல்பு வந்து எப்போ போச்சுன்னா 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அஷ்டம சனியில் அவங்களோட இயல்பு உடஞ்சி போச்சு. அவங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும். சுனாமியே வந்தாலும் காலுக்கடியில் வந்ததுக்கப்புறம் தூக்கிறேன் பண்ணுவாங்க, ஐ டோன்ட் கேர்னுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன விஷயத்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஆனால் அஷ்டம சனி போயிடுத்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அதுலேருந்து ரிலீஃப் ஆனதே ஒரு பெரிய ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமான நிம்மதிகள் கூடி வரும். குழந்தைகள் உடைய சிந்தனைகள் மனசில் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கடகராசி என்பர்களுக்கு உண்டு. கண்டிப்பாக சார். சார், கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது? பெருமாள் வழிபாடு. பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு அதீத பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருக்கும். அதுலேயும் ஏகாதசி அன்னைக்கு பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துறது, துளசி மாலை சாத்தி பெருமாளை வழிபடுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். பெருமாள் சந்நிதி இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இப்போ திருப்புறங்குன்றம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயில், இந்த மாதிரி கோயில்களுக்கு பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். நிச்சயமா. ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.